சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா சொல்லு அர்ஜுன். ஒண்ணும் இல்லக்கா, மலர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றா. அதான் மலருக்கு அந்த ஏபிசி ஜூஸ் இருக்குல்ல, நீங்க கூட ஸ்பெஷலா மலருக்காக போட்டு கொடுத்தீங்களாமே, அந்த ஜூஸை கொஞ்சம் போட்டு கொண்டு போய் மலருக்கு கொடுத்துறீங்களா? ஜூஸ் தானே அர்ஜுன், அதையே என்கிட்ட சொல்ற? அதான் கோமதி இருக்கால, அவகிட்ட சொன்னா போட்டு கொடுக்க போறா. இரு நானே சொல்றேன். கோமதி. அக்கா அக்கா, ஏய், அவங்கள செய்ய சொல்லாதீங்கக்கா. அவங்க சரியாவே ஜூஸ் போட மாட்டாங்களா, மலருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலையா? திடீர்னு ரொம்ப சுகர் போட்டுறாங்களா, இல்லைன்னா ரொம்ப கசப்பா போட்டு கொடுத்துறாங்களா? அதனால நீங்களே போட்டு கொடுத்துருங்கக்கா. ஆமா, உனக்கு தான் போட்டு கொடுக்கறதான் கை வந்து கலையாச்சு. கேக்குறான்ல, போய் போட்டு கொடு. அக்கா என்னக்கா யோசிக்கிறீங்க? மலருக்காகவும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்காகவும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விட நீங்க தானக்கா ரொம்ப ஆசையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் எங்க எல்லாரையும் விட மலரை பாத்துக்கிற பொறுப்பை அம்மா உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்க என்னடா ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? என்ன இவன் எப்பவும் இல்லாம இன்னைக்கு ஓவரா ஏத்தி பேசுறான். அக்கா சொல்லு அர்ஜுன். அட எத்தனை தடவை சொல்லுவாங்க ஜூஸ் போட்டு கொடுன்னு? வந்ததுல இருந்து அதானே சொல்லிட்டு இருக்கான். போய் ஜூஸை போட்டு கொடுப்பியா? துர்கா, என்ன நீ? அம்மா போய் மலருக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. மலரை கவனிச்சுக்கிற பொறுப்பு உன்னோடதுன்னு நான் சொல்லிருக்கனா இல்லையா? போ. சரிம்மா. எல்லாரும் சேர்ந்து என்ன வேலை செய்யறவளாக்கி வேடிக்கை பாக்குறீங்களா? அந்த மலர் கர்ப்பமாவே இல்லைன்னு சொல்லி நான் அவளை மாட்டி விடலான்னு பார்த்தா இவன் அதையே காரணமா வச்சு என்ன அவளுக்கு வேலை பார்க்க வச்சு மாட்டி விட்டுட்டான். ஏய் மலர் மலர், இந்த வேலையில அப்புறம் பாத்துக்கலாம். என்னாச்சு? நீ முதல்ல வந்து உட்காரு. உட்காரு. என்னாச்சு அர்ஜுன்? இரு இரு. என்னாச்சு அர்ஜுன்? அங்க என்ன பாத்துட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மலர், காலையில இருந்து நம்மள துர்கா அக்கா எவ்வளவு பதட்டப்பட வச்சாங்க. அதான் அவங்களுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்டாவது கொடுக்கணும்னு உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து சொல்லி வேலை கொடுத்து வச்சிருக்கேன். அதான் அவங்க வராங்களான்னு பார்த்தேன். ஐயோ, எதுக்கு அர்ஜுன் இதெல்லாம்? எதுக்கா? அவங்க பண்ண வேலையால இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம மாட்டிருப்போம்னு தெரியுமா? வீட்டுல வேற எந்த வேலையும் இல்லாம சும்மாவே இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரிலாம் யோசிச்சு நம்மள பிரச்சனையில சிக்க வைக்கிறாங்க. அதான் அவங்களுக்கு ஒரு வேலையை பனிஷ்மெண்டா கொடுத்து செய்ய சொல்லிருக்கேன். இரு இரு. மலர் அக்கா வராங்க, நீ டயர்டா இருக்க மாதிரி படுத்துக்கோ. ஐயோ, படு படு படு. ஓகே. அர்ஜுன் அக்கா இந்தா. மலர் மலர், அக்கா உனக்காக ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, எழுந்து குடி. ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னல, எந்திரி. உட்கார். யூ ஓகே? அக்கா ஜூஸ் நீங்க தானே போட்டீங்க? ஆமா அர்ஜுன், நானே தான் போட்டேன். ஏன்னா நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா மலர் குடிப்பா. இல்ல மலர்? கொடுங்க. இந்த மலர் குடி. ஏய் மலர், என்னாச்சு? ஜூஸ் நல்லாவே இல்ல அர்ஜுன். டேஸ்டே இல்லாம ஒரு மாதிரி கசப்பா இருக்கு. அக்கா நானே ஜூஸ் போடுவாங்க. இங்க கொடு, நான் குடிச்சு பாக்குறேன்.
அக்கா என்னக்கா இது? அர்ஜுன் எல்லாமே கரெக்டா தானே போட்டு கொண்டு வந்த? என்னக்கா கரெக்டா போட்டீங்க? வாமிட்டே வந்துடும் போல அப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூஸை நீங்க போடல நினைக்கிறேன். கோமதிட்ட சொல்லி போட்டிருக்கீங்க கரெக்டா? இல்ல ஆமா அர்ஜுன், எனக்கும் அப்படிதான் தோணுது. இல்ல இல்ல இவங்க ஜூஸ் போட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும். இது கோமதி தான் போட்டிருக்கா. இல்ல 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 இந்த ஜூஸ நான் தான் போட்டேன். என்னக்கா மலர் பொய்யில சொல்ல மாட்டாக்கா? அர்ஜுன் என்னக்கா நீங்க? சரி ஒரு நிமிஷம் இருங்க. மலர் உனக்கு வேற என்ன ஜூஸ் வேணும்? இந்த டேட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு ஜூஸ் குடிச்சா பெட்டரா இருக்கும் அர்ஜுன். ஓ அன்னைக்கு நீ எனக்கு போட்டு கொடுத்த மாதிரி அந்த ஜூஸ் தானே? அக்கா மலர் கேட்ட மாதிரி இந்த நட்ஸ் ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் போட்டு பால் மிக்ஸ் பண்ணி சூப்பரா ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க. அர்ஜுன் வேணும்னு இப்படி பண்றீங்களா? ஆமா. என்னது? இல்ல ஜூஸ் வேணுங்கிறதுக்காக அப்படி பண்றோம். போய் எடுத்துட்டு வாங்கக்கா, மலருக்கு பசிக்கும்ல. இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சா தானக்கா குழந்தைக்கு நல்லது. அர்ஜுன் வீட்ல டேட்ஸ் நட்ஸ் எதுவுமே இல்ல. அக்கா நான் வாங்கிட்டு வந்தாலும் அங்க இருக்கும் பாருங்க. அப்படி இல்லன்னா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து போட்டு கொடுங்க. நீங்க போக முடியலன்னா இந்த சிவா வீட்டுல சும்மா தானே இருக்கான், அவனை கடைக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லி நீங்க போட்டு கொண்டு வாங்க. அர்ஜுன் இதையே குடிக்க சொல்லு அர்ஜுன். அக்கா என்ன நல்லா இல்லாத ஜூஸ் குடிச்சா மலருக்கு ஆவாதுக்கா. என்னக்கா நீங்க இந்த பாருங்கக்கா, மலருக்கு குழந்தை உண்டாக்குற இந்த சமயத்துல என்னென்ன கொடுக்கணும்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல. சரிக்கா நீங்க பண்ண முடியலன்னா விட்டுருங்க, நான் அம்மாட்ட சொல்லி பாத்துக்கிறேன். அம்மா. ஐயோ அர்ஜுன் 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 அம்மா அவளை கூப்பிடாத அர்ஜுன். நானே போட்டு எடுத்துட்டு வரேன். சேட்டை பண்ணிட்டு இருக்க நீ. அவங்களுக்கு வேணும். இந்த அர்ஜுன் இந்த மலர் இது ரொம்ப இனிப்பா இருக்கு அர்ஜுன். வேற போட்டு கொண்டு வர சொல்லு. அக்கா வேற எடுத்துட்டு வாங்க. இனிப்பா இருக்கா?